அதை ப்ரீஃப் பண்ணிட்டு எதுங்க அது ஒரு வரியில் சொல்லணும்னா சொல்லலாம். ஒத்த ஓட்டுக்கு ஒத்த ஆள் போதுமா? ஒத்த ஓட்டுக்கு ஒத்த ஆள் அவ்வளோதான். அடுத்தது பொன்முடி மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்கிறாரு, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. ஏன்னா அந்த தீர்ப்புக்குள்ளே நான் வந்து போக விரும்பலை. ஆமாம், அதனால் வந்து இதை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு குற்றவாளி இல்லைன்னு சொல்ல இல்லையா, குற்றவாளி இல்லைன்னு சொல்ல. அதனால் இது வந்து நம்ம மாவட்ட சார் சொல்றது போல, முன்னாள் அமைச்சர் போல, இது ஒரு தற்காலிக தீர்ப்பு, அவ்வளோதான். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் கைது பண்ணியிருக்காங்க, என்னங்க டெல்லி முதலமைச்சர்? இல்லை, இதில் இப்போ பிஜேபியை எதிர்த்தா ஒன்று பெயிலு, இல்லைன்னா ஜெயிலு, இதுதான் பிஜேபி எதிர்த்தா இல்லையா. அதனால் வந்து எங்களுடைய விஜயபாஸ்கர், அதாவது முன்னாள் அமைச்சர், அவர் வீட்டில் இடி ரைடு. பொதுவாகவே ஒரு எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட், அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த ஏஜென்சி, சென்ட்ரல் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய ஒரு சிபிஐ, ஒரு இன்கம் டேக்ஸ், அதே போல் சிபிஐ வந்து ஒரு கிரிமினல் குற்றங்களை பண்ணலாம். ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவோட இருந்தால், ஒரு பொலிட்டிக்கல் அரசியல்வாதிகள் போயிட்டு ஒரு மத்திய அரசு ஆளுக்கு மத்திய அரசு ஏவி விடுறது தப்பு. அந்த வகையில் வந்து இன்கம் டேக்ஸையோ இல்லை இடியோ இல்லைன்னா வந்து ஒரு இது என்ன என்ஃபோர்ஸ்மெண்ட், இடி அதான் என்ஃபோர்ஸ்மெண்ட், இன்கம் டேக்ஸு, அதுபோல் பல ஏஜென்சிஸ் இருக்கு. இந்த ஏஜென்சியை கையில் வச்சுக்கிட்டு ஒரு எதிர்கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கணுன்ற அந்த எண்ணம் வந்து ஒரு தவறான போக்கு. பொதுவாக அதுக்கு வந்து இடியோ இன்கம் டேக்ஸ் என்ன கூட, ஏன்னா கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துட்ட பிறகு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு உங்களுக்கு. அதாவது இடிக்கும் இருக்கு, இன்கம் டேக்ஸ் இருக்கு. ஸோ அந்த அக்கௌண்டபிலிட்டி படி பார்த்தா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட டைரக்ஷன் வந்து யாரும் கொடுக்கக்கூடாது. அப்படி ஆனால் வந்து எந்த அடிப்படையில் இன்னைக்கு இடியும் சரி, இன்கம் டேக்ஸும் சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது தான் கேள்விக்குறி. இன்னைக்கு சூப்பராக இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி. தமிழ்நாடு உட்பட புதுவை உட்பட எல்லாமே வந்து முழுமையாக வெற்றி பெறுவோம். பாஜக சார்பில் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் போட்டியிடுறாரு, எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் கட்சியில் அவர் போட்டிடுறாரு. அதனால என்ன, டெபாசிட் வாங்கினா பெரிய விஷயம். டெபாசிட்டே வாங்க மாட்டாருன்றீங்களா? அதுதானே அர்த்தம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.